இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். முதல் ஆபத்தை நாங்கள் பார்த்தோம். பிசாசு நம்மை நிர்வாணமாக்குவது தான் முதல் ஆபத்து. அப்போ நிர்வாணமாக்குனா அது என்ன அர்த்தம்? மாமிச காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெருகும். ரெண்டாவது ஆபத்து நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். அது என்னென்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துவது. அதுதான் ரெண்டாவது ஆபத்து. அங்கே நாங்கள் பார்க்குறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் அவங்க ஒளித்து கொள்கிறார்கள். கர்த்தரிடத்தில் போகவில்லை. அதுக்கு என்ன காரணம்? நிர்வாணம் வந்ததினாலே, அவங்க நிர்வாணம் என்று அறிந்ததினாலே கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார்கள். இன்றைக்கு பிசாசு அநேகரை நிர்வாணமாக்கி கர்த்தரை தேடாதபடிக்கு வைத்து விட்டார். அந்த பழக்க வழக்கத்தினால் தேடுகிறார்கள். அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. பழக்க வழக்கத்தினாலே ஞாயிற்றுக்கிழமை போவது, அந்த ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரோடு அந்த உறவு இல்லை. கர்த்தரும் அவர் சத்தத்தை கேட்பது இல்லை. அப்போ அதான் இன்றைக்கு பாருங்கள் ரெண்டாவது ஆபத்து. அப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்றால் அநேகரை ஜெபம் பண்ணாதபடிக்கு அவளை பிஸியாக்கி விட்டான். இன்றைக்கு குடும்ப ஜெபங்கள் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது இன்னும் அதிகமாக போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்களிலே, ஊழியக்காரர் குடும்பங்களிலே இன்றைக்கு ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை. என்ற பிசாசு என்ன செய்கிறான் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாதபடிக்கு அநேகரை பிஸியாக்கி விட்டான். உலக காரியங்களுக்கு தான் டைம் இருக்குது. எல்லாருக்கும் உலக காரியங்களுக்கு போவது, அதுக்கு தான் அதிகமாக டைம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க டைம் எடுப்பதில்லை. ஆனால் இயேசு எடுத்தார். இயேசு எவ்வளோ பிஸியாக இருந்தார் என்று பாருங்கள். அந்த சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னே போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் நேரம் எடுத்தார். ஏன்னா பிதா சொல்ல வேண்டும் என்ன செய்வன், அடுத்தது என்ன செய்வனும் என்று பிதா அவருக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் சுயமாக அவர் செய்ய மாட்டார். அதை நாங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அதனால தான் அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணார் இயேசு. ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலை மேல் ஏறினார். பாருங்க, தனிமையாய் போய் ஜெபம் பண்ணின இயேசு இப்போது பார்த்தீங்கன்னா அவர் யாரை கூட்டி போகிறாராம்? பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு, அப்போ சேர்ந்து ஜெபம் பண்ணுவதற்காக அவர் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போ முதல் தனிப்பட்ட ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். ரெண்டாவது ஜெபம் நாம் சகோதரோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த சிலர் குழு நாங்கள் சேர்ந்து 2 பேர் அது 3 பேராக சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு பல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தனிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும், சகோதரர்களாக சேர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாருங்கள், அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜெப வேலைக்கு அவங்க ஜெபம் பண்ண போகிறார்கள். அப்போ பாருங்கள், அப்போ சகோதரர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவது முக்கியம். 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம். அப்போ நாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், என்னோட நாம் பார்ப்போம், சங்கீதம் 78 3-4 உள்ள வசனங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு குடும்ப ஜெபத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது? அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். யார்? பிதாக்கள் சொல்லுகிறார்கள். அவங்களுடைய தகப்பன்மார் அவங்களுடைய பெற்றோர் சொன்னதை அவங்க என்ன சொல்கிறார்கள்? அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். தேவனுடைய காரியங்களை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோரா. அப்போ அவங்க என்ன செய்கிறார்கள்? அதை கேட்டு அறிந்தார்கள். அப்புறம் எங்கள் பிதாக்கள் அவைகள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். அப்போ பெற்றோர் அதை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கு எத்தனை பெற்றோர் டைம் எடுத்து நாம் அந்த குடும்பத்திலே, அப்போ அந்த குடும்ப ஜெபத்தில் தான் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய முடியும். அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அதுக்கு டைம் எடுக்கிறோம்? பாருங்கள், தனியாக நாம் ஜெபிப்பது முக்கியம். ரெண்டாவது சகோதரர்களாக நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
மூன்றாவது குடும்பமாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ற குடும்பமாக ஜெபிக்கும் போது தான் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். அப்போ தேவனுடைய காரியங்களை நாம் அறிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். அப்போ அதை நாம் பெற்றோராகி முதல் நாம் அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு பல காரியங்கள் தெரிவதில்லை, கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் தெரிவதில்லை, உலக காரியங்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த படிப்பு பிள்ளைகள் படிக்க வேண்டும், எந்த ஸ்கூலுக்கு போக வேண்டும், எந்த தேசத்தில் என்ன நன்மை இருக்கிறது, எந்த தேசத்துக்கு போனால் அந்த படிப்புக்கு என்ன வருமானம் வரும், அதெல்லாம் பெற்றோர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும், உலக ரீதியாக எங்கே நன்மை பெறலாம் என்று சொல்லி பெற்றோர்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் பெற்றோர் என்று அறியவில்லை. அதை குறித்து அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் வந்தால் காணும் என்று திருப்தியோடு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நான் பார்க்குறோம் என்றால், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஏன் தெரிவித்தாங்கள் என்றால், தேவ பக்தி சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆதி திட்டம். அந்த திட்டத்தை கெடுக்க தான் இன்றைக்கு பிசாசு நிர்வாணமாக்கி, அதாவது மாம்ச காரியத்தை தூண்டிவிட்டு மாம்ச ஆசைகளை கொண்டு வந்து, உலக காரியங்களை கொண்டு வந்து, பண ஆசையை கொண்டு வந்து, உலகத்து மீது ஆசையை கொண்டு வந்து நிர்வாணமாக்கி கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடச் செய்கிறான். பாருங்கள் எப்படி வருகிற நிர்வாணம் வந்தால் ரெண்டாவது சமூகத்தை இழக்க வேண்டிதான் வரும். அதான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம். அதே காரியம் தான் இப்போ நடக்கிறது. இன்றைய குடும்பங்கள் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டார்கள், ஞாயிற்றுக்கிழமை போய் வருகிறார்கள், அதில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே குடும்ப ஜெபம் இன்றைக்கு இல்லை, தேவனோட உறவு இல்லை குடும்பமாக. ஆனால் இங்கே பார்க்குறோம் அவங்க தெரிவித்தாங்க பிதாக்கள். பாருங்கள் 4ஆம் வசனம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் எப்போ நாம் செய்ய முடியும்? 24 மணித்தியாலம் இருக்கிறது. இந்த 24 மணித்தியாலத்தில் இந்த காரியத்தை எப்போ நாம் செய்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். எப்போ நான் டைம் எடுக்கிறோம் அதுக்கு? பாருங்கள், பிள்ளைகள் படிப்பு காரியங்களுக்கெல்லாம் நாம் சொல்லி கொடுக்குறோம், டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஸோ பல காரியத்துக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது தான். ஸோ நான் தப்பாக யாரையும் நான் சொல்லவில்லை, நீங்கள் செய்யுங்க. ஆனால் இந்த காரியத்துக்கு எப்போ டைம் எடுக்கிறீங்க? இங்கே சொல்லப்படுகிறது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல். அப்போ கர்த்தருடைய காரியத்தை மறைக்காமல் நாம் சொல்ல வேண்டும். பாருங்க என்னவாம், கர்த்தரின் துதிகளை. அப்போ துதி இருக்க வேண்டும் குடும்பத்திலே. குடும்பமாக நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? அப்போ கர்த்தரின் துதிகளை சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய பலத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பாருங்கள், பணத்துடைய பலத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு ஞானம் இருக்குதான், இந்த புத்தி ஞானத்தின் பலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பலத்தை அறிந்திருக்கிறார்களா? உங்களை பார்த்து நான் கேட்குறேன் கேள்வி. பணம் என்ன செய்யும்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், படிப்பு என்ன செய்யும்னு தெரியும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த படிப்புக்கு என்னென்ன வருமானம் வரும், ஸோ இப்படி வசதி இருக்கும், ஸோ நல்ல ஒரு லைஃப் நாம் வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பலத்தை குறித்து பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்களா? பெற்றோராகி நாங்கள் அதற்கு என்ன செய்கிறோம்? அதுக்கு எப்போ நேரம் எடுக்கிறோம் அந்த காரியத்தை சொல்லிக் கர்த்தருடைய துதிகளை சொல்வதற்கும், கர்த்தருடைய பலத்தை நாம் சொல்லி கொடுப்பதற்கும், கர்த்தர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவரால் என்ன செய்யலாம், அவர் எப்படிப்பட்டவர், ஸோ அவருடைய ருசி பார்க்கறதுக்கு நாம் அவரை தூண்டுவதில்லை. அப்போ கர்த்தர் ருசி பார்க்க வேண்டும். அதுக்கு நாம் பெற்றோராகி நாம் தான் அதை செய்ய வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கின்றா, கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும், அடுத்தது அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அப்போ இதெல்லாம் எப்போ செய்யலாம் என்றால், குடும்பமாக செபிக்கும் போது தான் இது எல்லாத்தையும் நாம் செய்ய முடியும். இந்த கர்த்தரை பற்றி சொல்லத்தான் கர்த்தர் மேல் ஒரு வாஞ்சி அவங்களுக்குள் வரும். அதான் சங்கீதம் 34 நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யார் கர்த்தரை ருசி பார்க்குறாங்களோ அவங்க தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. அப்போ நானும் நீங்களும் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ருசி பார்க்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ இதான் நாங்கள் செய்ய வேண்டும்.
அவருடைய துதிகளை சொல்ல வேண்டும், அவருடைய அதிசயத்தை அவருடைய பலத்தை நாம் சொல்ல வேண்டும். அப்போ இதெல்லாம் நாம் சொல்லத்தான் அவங்க ருசி பார்க்க தொடங்குவாங்க கர்த்தரை. அப்புறம் நாம் சொல்ல தேவையில்ல, அவங்களாவே எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ அது பொறுப்பு யாருக்குண்டா பெற்றோருக்கு இருக்குது அந்த பொறுப்பு. அப்போ இதெல்லாம் நாங்கள் எப்போ செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் சொல்லி, கர்த்தருடைய துதிகளை சொல்லி, கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் பேச முடியும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பாருங்கள், ஊழியக்காரர் குடும்பங்களில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு ஓடி போகிறார்கள். டைம் இல்லை அவங்களுக்கு குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தருடைய மகத்தை சொல்வது, கர்த்தருடைய துதியை சொல்வது, கர்த்தருடைய அதிசயத்தை சொல்வது. இன்றைக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிஸி ஆகிட்டோம் இன்றைக்கு. பாருங்கள், அத்தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிசாசு என்ன செய்கிறான்? துரத்தி விடுகிறான். ஆதாமேவால் ஒழித்து கொண்டார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பம் ஒழித்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள். அவங்க ஒழித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போகவில்லை, கர்த்தரிடத்தில் போகவில்லை. இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். உலக காரியங்களை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் போக விருப்பமில்லை. அப்போ பாருங்க, அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு முக்கியம். இயேசு டைம் எடுத்தார் பாருங்க. பேதுரும் யோவானும் அவங்க டைம் எடுத்து போகிறாங்க. இயேசு பார்த்தீங்கன்னா சீஷரை 3 பேரை கூட்டிட்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போகிறார். இங்கே நாங்கள் பார்க்குறோம் சங்கீதத்திலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய காரியங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ அடுத்தது பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, அப்போ 4வது காரியம் சபையாக கூடி ஜெபிப்பது. ஸோ நாம் எல்லாரும் சபையாக சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுகிறோம். சனிக்கிழமை நாம் உபவாச கூட்டங்கள், ஸோ அதை நாம் எல்லாம் செய்கிறோம். அப்போ இது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ பாருங்கள், 4 விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தனிப்பட்ட ஜெபம் முக்கியம். ஏனென்றால் அப்போ தான் நான் செய்ய வேண்டியதை நான் தேவனிடத்தில் நான் பெற முடியும். அப்போ நாம் குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும், நம்முடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், எதை பிரசங்கிக்க வேண்டும், எந்த இடத்துக்கு போக வேண்டும், எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், அதெல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். அதற்காகத்தான் தனிப்பட்ட ரீதியிலே நாம் காத்திருக்க வேண்டும். அவர் சொல்லாமல் நாம் சுயமாக எதையும் செய்ய போகக்கூடாது. நமக்கு வசதி இருக்கும், சில நேரம் நமக்கு அந்த செய்ய வேண்டிய அந்த ஞானம் நமக்கு இருக்கும், செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட அவர் சொல்லாமல் நாம் எதையும் நாம் செய்ய போகக்கூடாது என்று அது ஆபத்தாய் முடியும். பிசாசு அதுதான் தூண்டுவான், நாமாவே எல்லாம் செயல்படுவதற்கு. அதான் நான் பார்க்கும் சவுலை. அப்போ சவுல் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகித்தார். அதிகாரம், ராஜாண்ட அபிஷேகம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அதனாலே கர்த்தர் சொன்னதை அவன் என்ன செய்தான்? அசட்டை பண்ணினான். அந்த அமலேக்கியரை முழுவதும் அவன் அழிக்கவில்லை. சிலவற்றை தெரிஞ்சு கொண்டான், நல்லமான மிருகங்களை தெரிஞ்சு கொண்டான். பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை மீறினேன். அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் அந்த ராஜாண்ட அபிஷேகம் அவனுக்கு இருந்தது தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் சேவை கொடுக்கவில்லை. அதான் பார்த்தீங்கன்னா ஆபத்து. கடைசி என்ன நடந்தது? ஆண்டவர் அவனை தள்ளி விட்டார். 40 ஆண்டு அவன் அரசாண்டான் தான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? உங்களோட ஊழியத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? நீங்கள் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அல்லது நீங்கள் ஊழியம் மாத்திரம்தான் செய்கிறீங்களா? ஊழியம் செய்யலாம், கர்த்தர் இல்லாமல் ஊழியம் செய்யலாம். ஆனால் அதில் வளர்ச்சி இருக்காது. கர்த்தரோடு சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். அது என்னென்றால் அவர் சொல்வதை நாம் கேட்டு செய்ய வேண்டும். மனுஷன் சொல்வதை கேட்டு செய்வதல்ல, அவர் சொல்வதை நான் கேட்டு செய்ய வேண்டும். அதுதான் ஊழியக்காரனுடைய அடையாளம். இயேசு நமக்கு முன்மாதிரி. சொன்னதை அவர் செய்கிறார். அதற்காகத்தான் தனிப்பட்ட ஜெபம் முக்கியம். அந்த பழக்கப்பட்ட ஜெபத்தை விட்டு விடுவோம், அதால் எந்த ஒரு நன்மையும் வராது. ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், இன்றைக்கு நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நடத்துவார், தூண்டுவார் சில காரியங்களை ஜெபம் பண்ணுவதற்கு. சில காரியம் நம்மோடு பேசுவார், அப்படி செய் இப்படி செய்யு சொல்லி தருவார். அதுக்காகத்தான் தனிப்பட்ட ஜெபம் முக்கியம். அப்போ 2வது பார்த்தோம், சகோதரர்களாக நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். பாருங்கள், இப்போ 4 விதமான காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த ஜெபம் முக்கியம். அப்போ ஜெபத்தின் மூலமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அதான் நாங்கள் பார்த்தோம். இயேசு அந்த பிதா சொல்வதை அவர் கேட்டு அவர் செயல்படுகிறார்.
அப்போ அந்த ஜெபம் முக்கியம் என்று அவருடைய சத்தத்தை நாம் கேட்கறதுக்கு நமக்கு அது வசதியாக இருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஜெபத்தின் மூலமாக. ஸோ அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாருங்கள், ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதான் நாங்கள் பார்க்குறோம், ஜெபத்தின் மூலமாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்போ அந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா அவர் சொல்வதை நாம் கேட்க முடியும். அவர் சொல்லுவார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையிலே திடீரென ஆவியான சொல்லுகிறார். அவர் பாருங்கள், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றினார். அப்போ ஆவியான் சொல்லுகிறார், பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக இவங்களை பிரித்து விடுங்க. ஏன்னா இதுவரைக்கும் சேர்ந்து தான் ஊழியம் செய்தாங்க, அப்போ பிரித்து விடுங்கள் என்று ஆண்டுடைய திட்டம். அப்போ அதனால் அது செய்ய வேணும். அப்போ நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களுடைய ஆவியில் உணர்கிறீங்களா கர்த்தர் உங்களோட பேசுவதை? அல்லது நீங்கள் அது பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்துட்டு ஆமை சொல்லிட்டு போகிறீங்களா? அப்படி பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியாமல் இருக்கும். ஏன்னா நாம் பழக்கப்பட்டதை நாம் செய்கிறோம். அப்போ அவர் கர்த்தர் பேசுவதை நாம் கேட்க முடியாமல் இருக்கும். அந்த பரிசேயன் அப்படி தான் ஜெபம் பண்ணி, நான் பழக்கப்பட்ட ஜெபம், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், தசமாகத்தில் எல்லாம் நான் கொடுக்கிறேன். அவர் பழக்கப்பட்ட ஜெபம். அவன் அந்த ஜெபம் என்ற பெயரில் அவன் ஜெபத்தை செய்துட்டு அவன் போய் விடுகிறான். அப்படி ஜெபம் செய்ய வேணும், அவர் என்னோடு பேச வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ நான் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டிருந்தால் அவர் பேசுவதை என்னால் கேட்க முடியாமல் போகும். ஸோ அதை நாம் மாற்ற வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அதான் நம்ம முதல் பார்த்தோம். அப்போ நான் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார்னு சொல்லி இன்னொன்று நான் காட்ட விரும்புகிறேன். இன்னொரு விதத்திலே கர்த்தர் பேசுவார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது நாம் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய ஆவியினாலே பேசுவார். நம்முடைய ஆவியோடு கர்த்தர் பேசுவார், மனுஷ ஆவியோடு ஆவியானவர் பேசுவார். சில நேரம் பிரதிச்சமாக கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அது அந்த அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். அந்த வளர்ச்சியை வரும்போது தான் அந்த அனுபவம் நமக்கு வரும். கர்த்தருடைய சத்தத்தை பிரதிச்சமாக கேட்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ந்து கொண்டு வரும்போது நம்முடைய உள்ளான ஆவியினாலே உணர்வோம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்னு சொல்லி. அப்போ அது முக்கியம். அப்போ அப்படியும் செய்வார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3:21 நாங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். அதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அப்போ வார்த்தையினாலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த சத்தத்தை நாம் கேட்கிறோம்? மனுஷ சத்தத்தை கேட்கிறோமா அல்லது தேவ சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அப்போ தேவன் 2 விதமாக நம்மோடு பேசுவார். ஜெபம் பண்ணும்போதும் பேசுவார், அல்லது வேதத்தை நாம் வாசித்து கொண்டு இருக்கும் போதும் கர்த்தர் பேசுவார், அல்லது நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதும் கர்த்தர் பேசுவார். அது மிக முக்கியம். அப்போ அதுக்கு தான் நம்முடைய செவியை திறந்து வைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும், கவனித்து நாம் கேட்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே கவனித்து நாம் கேட்க வேண்டும். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அங்கே பவுல் கை வைத்து ஜெபம் பண்ணவில்லை. பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நில்லென்று சத்தமாய் சொன்னார் அவர். அப்போ அதுக்கு முதல் என்னவாம், அந்த வார்த்தை அவன் என்ன செய்தானாம்? பவுல் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது
சொல்லப்படுது பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பாருங்க, அந்த காது. அப்போ சில நேரம் நாம் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அந்த வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை எழுப்பும். அதான் அவனுக்கு நடந்தது. அந்த மனிதனுக்கு அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அப்போ அந்த பவுல் பேசின போது அந்த வார்த்தை அவனுக்கு எப்படி அவன் செய்ததாம், விசுவாசத்தை, ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை அவனுக்குள் தூண்டிவிட்டது. அதான் உடனே அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, பவுல் நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்தில்லை என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். பாருங்க, அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணவில்லை, கை வைக்கவும் இல்லை. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டதினாலே அந்த வார்த்தை என்ன செய்தது, அவனுக்குள் ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை உண்டாக்கினதுனாலே அந்த விசுவாசம்தான் அவனை பார்த்துங்க அந்த சுகத்தை கொடுத்தது. அதான் நான் சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், நோய் குணமாகும், கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் விசுவாசம் நமக்கு இல்லை, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை என்ற வார்த்தையை, அதான் முதல்ல சொன்னது மாதிரி சத்தியத்துக்கு செவியை திறப்பதில்லை, கட்டுக்கதைகளுக்கு அதை செவியை திறந்து காத்து கொண்டிருப்பது. அதனால தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலையும் இல்லை, சுகமும் இல்லாமல் இருக்கிறது. பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அற்புதம் நடக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், அப்போஸ்தலர் காலத்தில் நடக்குது எல்லாம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம்? அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்கு வருகிறதா நம்முடைய இருதயத்திலே? அப்போ சத்தியத்தின் உள்ள வார்த்தையை கேட்டால் நிச்சயமாக ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் நமக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாதன்னு சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நமக்கு விடுதலையை தரும், சுகத்தை தரும். அப்போ ஏன் இன்றைக்கு நமக்கு விடுதலையும் இல்லை, சுகமும் இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுவது, அவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. அதனால்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதியோடு இருக்கிறார்கள், கட்டுகளோடு இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, நல்ல ஒரு உதாரணம் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அந்த மனிதன் வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தோடு அந்த காதை திறந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள் வந்தது. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுவார், சில காரியத்தை உணர்த்துவார், சில காரியத்தை செய்ய சொல்லி உணர்த்துவார், மனம் திரும்ப உணர்த்துவார். அப்போ அதுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இந்த ரெண்டு சத்தம் நமக்கு வருகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவ சந்நிதிக்கு விலகி நாம் ஓடுகிறோம். அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது அப்போ தேவனுடைய சத்தம் வருகிறது, தேவனுடைய சந்நிதியை விட்டு அவங்க ஓடுகிறார்கள். ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சந்நிதியை விட்டு ஓடுவதென்றால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவது தான் அர்த்தம். அவர் சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படியலை, அவர்கிட்ட போக இல்லை, விட்டு போகிறது. அதான் யோனாவை நாங்கள் பார்க்குறோம். யோனானா ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அவன் விலகி ஓடுகிறார், எதிர்பக்கமாய் ஓடுகிறார் யோனாவை நாங்கள் பார்க்கும்போது. அப்போ பாருங்கள், சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அதான் 1 சாமுவேல் 15:11 நாங்கள் பார்க்கும்போது சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அதான் நாங்கள் முதற்கனே சொன்னேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அதான் பாருங்கள், சங்கீதம் 119, 101 நான் வாசிக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் என்று சொல்லிங்க நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வசனம் பார்த்தீங்க எனக்கு தெரிந்தால்தான் அந்த வசனம்தான் சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்கி நான் காத்து கொள்ள முடியும். அப்போ வசனம் தெரியாட்டால் இது பொல்லாத வழின்னு எனக்கு தெரிய வராது, இது பிழையான வழின்னு எனக்கு தெரிய வராது. அப்போ வசனம் தெரிந்தால்தான் இது தப்புன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுவது, வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு, அதாவது கை கொண்டு நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அப்பா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரிகிறது, இது தப்புன்னு தெரிகிறபடியா அதை விட்டு நான் விலகி போகிறேன். அதுதான் முக்கியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அப்பா தான் பார்க்குறோம். அப்போ வசனம் எனக்கு தெரிந்தால்தான் அந்த வசனம் தான் சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்கி காக்கும். அப்படி இல்லாட்டா என்னுடைய பார்வையிலே நான் போகிற வழி சரியாகத்தான் இருக்கும். அப்போ என்னுடைய பார்வையில் சரியாகத்தான் நான் இருக்கும் அந்த காரியம். ஆனால் வசனத்தின் பார்வையிலே என்னுடைய வழி பொல்லாத வழியாக இருக்கும். அதனால்தான் வசனத்தின்படி நான் பார்க்க வேண்டும். நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் நினைக்கிறபடி அந்த வழியில் போவதல்ல.
இந்த வழி வந்து வசனப்படி சரியாக இருக்கா, அதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதான் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னுடைய வழி வந்து மரண வழியா அல்லது ஜீவ வழியா என்று நான் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் இருக்கிறது. எடுக்கிற தீர்மானம் வந்து மரண வழியில் என்னை நடத்துகிறதா அல்லது ஜீவ வழியிலே நடத்துகிறதாண்டா வசனத்தின் மூலமாகத்தான் எனக்கு தெரிய வரும். அப்போ அந்த வசனம் தான் எனக்கு சொல்லும். அப்போ இன்றைக்கு பல காரியத்தை நான் தப்ப முடியும். தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ளும் போது பல காரியத்திலிருந்து நாம் தப்ப முடியும். அப்போ நான் வசனத்தின்படி செயல்பட்டால் அது ஜீவ வழி. அப்போ என்னுடைய சுயத்தினாலே மாம்சத்தினாலே நான் அந்த காரியத்தை செய்தால் அது மரண வழிக்கு நேராக என்னை நடத்தும். அதான் பாருங்கள், எரேமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது அழகான ஒரு வார்த்தை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகள் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் என்ன செய்கிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன செய்கிறாராம், அவைகளை உட்கொண்டேன். அதாவது அந்த வார்த்தை தனக்கென்று அவர் எடுத்துக்கொள்கிறார், கிடைத்த உடனே எடுத்துக்கொள்கிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரம் உங்கள் மத்தியிலே வருகிறது. அப்போ இந்த வார்த்தை நீ உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்கிறீங்களா, அல்லது இந்த வார்த்தை அந்த சௌரனுக்கு பொருத்தமாக இருக்குது, அல்லது இந்த வார்த்தை அந்த சகோதரிக்கு இது பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி மற்றவர்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அப்போ எரேமியா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்போ நாம் முதல் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். அப்போ அதுதான் மிக முக்கியம். அப்போ அந்த வார்த்தை தான் என்னை திருத்தும், சத்தியத்துக்குள் என்னை நடத்தும், என்னை ஆயத்தப்படுத்த செய்யும். அதான் நான் எரேமியாவில் நாங்கள் பார்க்குறோம், கிடைத்த உடனே நான் உட்கொள்ள வேண்டும். எப்படியா, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், அடுத்தது இதயத்துக்கு மகிழ்ச்சி. நம்முடைய எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு பாருங்கள். அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு உலக காரியங்கள் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது, கர்த்தருடைய காரியங்கள் துக்கமாக இருக்கிறது, வேண்டா வெறுப்பாக இருக்கிறது, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், அப்படி இந்த காலங்கள் போகிறது. இன்றைக்கு பாருங்கள், இத்தான் இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் உண்மையாக வாஞ்சியாக இருந்தவர்கள் தான் கர்த்தருடைய வசனத்தின் மீது அந்த வாஞ்சியும் அந்த தாகமும் இருந்தது தான். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தின் மீது சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அதான் பார்க்குறோம். அதான் இங்கே இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்கிறதா, அல்லது உலக காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிறதா? பாரு, இன்றைக்கு வந்து பணத்திலும் படிப்பிலும் உலக காரியங்களும் தான் இன்றைக்கு அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள். உலக காரியத்திலே பாருங்கள், பணம் அதுகளே சந்தோஷப்படுகிறார்கள், படிப்பில் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போ அதனால தான் பாருங்கள், அநேகர் வந்து கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்ள முடியலை, அந்த வார்த்தை தங்களுக்கு எடுக்க முடியலை. அதான் பாருங்கள், பல பேர் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அப்போ இதை நாம் கவனமாக இருக்க வேணும். இந்த காரியத்திலே பாருங்கள், பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். நிர்வாணமாக்கி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை துரத்துகிறான், கர்த்தருடைய வார்த்தையை தேடாதபடிக்கு நம்மை நடத்துகிறான். ஸோ அடுத்த முறைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால், இந்த வசனத்து மேல் உள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு எப்படி வரும், எப்படி அந்த சந்தோஷ மகிழ்ச்சி எனக்கு வரும். ஸோ அதை அடுத்த முறைக்கு நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.